இந்த புனியான் பீப்புள்னா யாரு? இவங்கள நம்மளால பார்க்க முடியுமா? அண்ட் ஆல்சோ இவங்களுக்குன்னு ஒரு தனி உலகமே இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க நார்மல் மனுஷாளுங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோட்ல பார்க்கலாம். Time travel. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி கேஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். ஸோ நம்மளோட டைம் டிராவல் சீரீஸ்ல ஒவ்வொரு எபிசோடும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த எபிசோட்லயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்கலாம். இன்னைக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட பார்க்கறது முன்னுக்கு மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நம்மளை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை நீங்க மலேசியால இருந்து பாக்குறீங்கன்னா புனியான்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டேர்ம் வந்து மலேசியால கொஞ்சம் பரிச்சயமான விஷயம் தான். ஈவன் ஒரு 2-3 நாளுக்கு முன்னுக்கு கூட நடந்த ஒரு கேஸ்ல கூட இவங்களை பத்தி பேசியிருந்தாங்க. வேற நாடுகள்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ராஃப்லியான விளக்கம் சொல்றேன். இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா புனியான் பீப்புள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு. இவங்களை வந்து நம்ம நார்மல் கண்ணால பார்க்க முடியாது. இப்ப நம்ம நார்மலா பாக்குறோம்னா இவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இவங்களுக்கு சில சூப்பர் நேச்சர் பவர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, புருனாய் இந்த 4 நாடுகள்ல மெயினா இந்த புனியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களுக்குன்னு தனி உலகம் இருக்குன்னு விஷயத்த நம்புறாங்க. ஆமா, நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி இவங்க வந்து நம்மளோட நார்மல் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. எப்போதுமே இன்விசிபிளா தான் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு. இவங்களோட உலகம் வந்து நம்ம உலகத்தை விட கொஞ்சம் மாறுபட்டது அப்படின்னு சொல்றாங்க. மலேசியால நிறைய பேரு இவங்களை நேரா பார்த்ததாவும் இவங்களோட உலகத்துக்கு போயிட்டு வந்ததாவும் ஷேர் பண்றாங்க. இவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகள்ல தான் இருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து ஹைக்கிங்லாம் போறாங்க, அப்ப திசை மாறி போறாங்க. அந்த மாதிரினா இவங்க அவங்க வேர்ல்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போனதா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேர் மலேசியால ஈவன் ரீசன்ட்லி கூட நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நிறைய பேர் ஷேர் பண்ற விஷயம் என்னதுன்னா, நாங்க வந்து அவங்க வேர்ல்டுக்கு போனோம், அதுக்கப்புறம் அவங்க எங்களை அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. புனியான் பீப்புளுக்கு யூஸ்வலி பார்த்தீங்கன்னா சில சூப்பர் நேச்சர் பவர் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு தனியா ரிச்சுவல்ஸ், அவங்களோட கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த புனியான் பீப்புள் கூட யாரால கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போமோ இல்லாட்டி டுக்குன்னு சொல்லுவாங்க மலேல. ஸோ இவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். இவங்களுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கு, அதை படிச்சு அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே, யூஸ்வலி போமோ டுக்குன்னு யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளாக் மேஜிக் செய்கிறவங்களா இருக்கும். இல்லாட்டி வந்து சம்டைம்ஸ் வந்து சில பேர் மந்திரிச்சு இந்த மருந்துலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களா இருக்கும். லாஸ்ட் டைம்ல வந்து போமோ கிட்ட மருந்துலாம் வாங்கி சாப்பிட்டாங்க. எஸ்பெஷலி டுக்குன் கிட்டலாம் மருந்து வாங்கி எடுத்துக்குவாங்க உடம்பு சரியில்லை அந்த மாதிரினா கூட அந்த ஒரு பிலீஃப் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய பேர் டாக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. ஸோ பெரும்பாலும் உடம்பு சரியில்லைன்னா இப்போ வந்து போமோ டுக்குன் கிட்ட மருந்து வாங்குற எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. டாக்டர்ஸ் அந்த மாதிரியான இது மூவ் பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு இங்கே ஞாபகம் இருக்கு, மலேசியால ஸ்கூல் டைம்ல வந்து அந்த கேம்ப் போகிறப்ப சரி ஹைக்கிங் எங்கேயாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு காடு சைட் கூட்டு போனாங்கன்னா டீச்சர்ஸ்ங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நம்ம பேரை சொல்லி கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்க பேரை சொல்லி யாராவது கூப்பிட்டா திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. லைக் 1 2 3 அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். அட் த சேம் டைம் யாராவது உங்க பேரை சொல்லி திடீர்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்காதீங்க, திரும்பி போகாதீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து நம்மளோட பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்க வேர்ல்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பப்படுது. அப்படின்னா பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம அவங்க வேர்ல்டுக்கு போயிடுவோமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மட்டும் இல்லை, நிறையவே இருக்கு. ஸோ இந்த வேர்ல்டுக்கு போயிட்டு வந்து சில பேர் ஷேர் பண்ண விஷயங்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு புத்ரா புத்ரி மாதிரி இருப்பாங்க, அதாவது பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் மாதிரி இருப்பாங்க. அண்ட் இவங்களோட வேர்ல்டு வந்து ரொம்ப பசுமையா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா மேபி நீங்க அந்த டைம்ல கொஞ்சம் அவேரா இருக்கணும். ஒன்று வந்து என்னதுன்னா, அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. அப்போ வந்து யாரும் நம்ம கூட வராத மாதிரி தான் இருக்கும். ஹைக்கிங் ஒண்டியா போகிறோம் எஸ்பெஷலி அந்த மாதிரினா கூட திடீர்னு வந்து ஒரு நல்ல சாப்பாடு ஒரு ஸ்மெல்லோ, சமைக்கிற ஸ்மெல் அந்த மாதிரி, இல்லாட்டி ஒரு ஃப்ரூட்டோட ஸ்மெல் அந்த மாதிரி காட்டுல திடீர்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் அவேரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம யாராவது பேசுற சத்தம் கேட்டா கூட, உங்களை சுத்தி யாருமே இல்லை ஆனா யாரோ பேசுற சத்தம் கேட்டா கூட அந்த இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம சில மெலோடி கேட்குமா, ரொம்ப இனிமையான மெலோடி கேட்குமா.
அடர்ந்த காடுல இனிமையான மெலோடி கேட்கும் போது கூட நீங்க அவேரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏர்லியரா சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு அப்புறம் மீண்டும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஃபாதர் வந்து அந்த மாதிரி வேர்ல்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் வந்தாங்கன்னு. அப்ப அவர் ஷேர் பண்ண விஷயத்த இவங்க வந்து ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வேர்ல்டுக்குள்ள போக 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 ரொம்ப அழகா பசுமையா இருந்துச்சாம். தென் அங்க இருக்கிற லேடிஸா இருக்கட்டும், மென்ஸா இருக்கட்டும் ரொம்ப அழகா இருந்தாங்க அந்த மாதிரின்னு. தென் அதுக்கப்புறம் அவங்க வந்து இவர் சாப்பிட்றதுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்தாங்களாம். இவர் வந்து சாப்பிட்டுட்டோன்னே அவங்க கேட்டாங்களாம் இவர்கிட்ட, எனக்கு 2 பொண்ணு இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் சொன்னாரா, இல்லை நான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே, சரி இதா ஆப்பிள் இருக்கு எடுத்துட்டு போன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். அந்த ஆப்பிளை எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சுட்டு வெளியே இருக்காரு, நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு அந்த அழகான வேர்ல்ட்ல இருந்து அது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரியா அழுக்கா டஸ்டியான ஒரு மாதிரியா அழகா இல்லாத ஒரு இடம் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் கண் முழிச்சு பார்க்கும்போது ஊர் மக்கள் வந்து என்னை கூட்டிட்டு ஒரு இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் இவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமா நீங்க இந்த மாதிரி தான் படுத்த படுக்கையா இருக்கீங்க. ஸோ நாங்கள் கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்க இன்னைக்கு தான் கண்ணு திறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நாங்கள் அந்த வேர்ல்ட்லேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாக்கெட் செக் பண்ணும்போது இவர் பாக்கெட்டில் கல் தான் இருந்துச்சா. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா புனியான் பீப்புள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஆளுன்னா, ஏன்னா அவங்க திருப்பி உங்களை இந்த வேர்ல்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அவங்க அந்த வேர்ல்டில் என்னத்தை பார்த்தாங்க அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது, ரொம்ப ரகசியமாக இருக்கணும், அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குமா. சோஷியல் மீடியாவில் சில கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கும்போது சில பேர் சொல்கிற விஷயம் என்னதுன்னா, நாங்கள் அந்த வேர்ல்டுக்கு போனோம், தென் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்புறம் நான் திருப்பி இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. யூஸ்வலி இவங்க வந்து ரொம்ப குழந்தைகளையும் அண்ட் ஆல்சோ கல்யாணம் பண்ணாதவங்களையும் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு வந்து ஒரு சைட் வந்து நம்பப்படுது. தனியாக போனால் தான் ஒருவேளை இந்த மாதிரி நடந்துருமோ அப்படிலாம் நினச்சிங்கன்னா, ஈவன் ஹைக்கிங் மேரத்தான் மாதிரி மலேசியாவில் ஒரு தடவை நடந்திருக்கு. அதில் போன ஒரு பையன் கூட காணாமல் போயிருக்காங்க. 2 நாள் கழித்து அவரோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே உண்மையா இல்லை மக்கள் சொல்கிற கதையா? அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் செய்கிறதுக்காக இந்த வீடியோ செய்யலை. ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலி கூடயோ ஹைக்கிங் போகிறீங்க அந்த மாதிரினா சில விஷயத்த வந்து மனசில் வச்சுக்கோங்க. சத்தம் போட்டு பேசுறதோ ஒருவேளை அவங்களோட அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி. ஏன்னா காடு வந்து நம்மளோட இருப்பிடம் இல்லை, அது வந்து அனிமல்ஸ் இருக்கிறது. சில பேர் சூப்பர் நேச்சர் பவர்ஸ்லாம் நம்பினீங்கன்னா அவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணாமல், அண்ட் ஆல்சோ நீங்கள் போகும்போது சம்டைம்ஸ் ஈஸின்னு கேட்டுட்டு, அதாவது பெர்மிஷன் கேட்டுட்டு கூட நீங்கள் போகலாம். என்னோட ஒரு பிலீஃப் என்னதுன்னா, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்னத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் தெரியும், புனியான் பற்றி ஏதாவது தெரியும்னா கீழே சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம்.